குழந்தை பாக்கியம் பெற்றிருக்காங்க. ஒரே அதாவது 45 வயசான பெண்ணுக்கு ஒரு அம்மாவுக்கு தொடர்ச்சியா அங்க வந்து வாக்கு கேட்டு அதாவது பிள்ளைங்களே இல்லைன்னு கேட்கும்போது வருஷம் ஒரு பையனா 3 பையன் பிறக்கும் போன்னு சொன்னுச்சு. இன்னைக்கு ஓமலூர்ல அந்த குடும்பம் இருக்கிறாங்க. 3 பையன் எல்லாம் என்னோட பெருசா உயரத்துல பெருசா இருக்காங்க. சரி, இந்த கோயில்ல விசேஷமெல்லாம் எப்பங்க? விசேஷம்னாங்க பண்டிகை. அதுக்கு அடுத்தது வெள்ளி அதான் தை 5ஆம் தேதி பண்டிகை. பண்டிகை. அதுக்கு இங்க அருள்வாக்கு வந்து வெள்ளி, செவ்வாய், அமாவாசை. சரி, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்த காவு கொடுக்குறாங்கல்ல, ஆமாங்க. அதெல்லாம் உண்டா இல்லைங்களா? முனீஸ்வரனுக்கு பொறுத்தவரையிலும் வந்து காவு உண்டு. கோழி பலி கொடுக்கறது, கிடா பலி கொடுக்கறது அதெல்லாம் வந்து உண்டு. அது எப்ப செய்வது? அது தை மாசம் 5ஆம் தேதி அந்த தான். வருஷத்துல ஒரு நாள். ஆமா. மற்றது வேண்டுதலை அவங்கவங்க வைக்கிறவங்க எப்போ வேணாலும் அது வந்து பண்ணிட்டு போவாங்க. எப்ப வேணாலும் வரலாம். அது அதில் ஒண்ணும் இல்ல. சரி சரி. சிறப்பு பூஜைகள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, தேய்பிறை அஷ்டமி. வெள்ளி செவ்வாயில காலையில ஒரு 11 மணி 12 மணிக்கு பூஜை ஆகி 12 மணிலேருந்து வாக்கு நடக்கும். அதுவும் இங்க வந்து அந்த கத்தி மேல நின்று சொல்றதுதான் வாக்கு. ஓ, இங்க வந்து அந்த நீங்க சொன்ன நாள்ல வெள்ளி, செவ்வாய், அமாவாசை. அமாவாசை இந்த 3 நாளும் கத்தி மேல தான் ஆமா வாக்கு சொல்றது. ஆமா. காலையில எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கும். சரிங்க. 12 மணிக்கு பூஜை நடக்கும். 12 மணிலேருந்து வாக்கு ஆகும். வாக்காகும். ஆமா. எங்க மற்ற கோயில் மாதிரி வந்து இப்போ வாக்கு கேட்க வர்றவங்க வந்து இதை சொல்லி தான் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்க இல்லை. அவங்கவுங்க வந்துட்டு பூஜை பொருள் வாங்கி கொடுத்துட்டு அமைதியாக அவங்க குலதெய்வம் முனீஸ்வரன் நினச்சிட்டு உட்காந்துடணும். உட்காந்துட்டு போயிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, நீ என்ன பிரச்சனையோட வந்தியோ அதை சொல்லி கூப்பிடுவார். ஓ. நீங்க என்ன திருமணம் நடக்காத எத்தனை வருஷம் நடக்காத இருந்துச்சு, என்ன பண்ணுச்சு, அந்த அந்த பிரச்சனையை அப்படியே சொல்லி கூப்பிடுவாரு. குழந்தை இல்லையா அதை சொல்லி கூப்பிடுவாரு. தொழில் நடக்கலையா அதை சொல்லி கூப்பிடுவாரு. என்ன நாம கேட்க வந்தோமோ அதை மட்டும் சொல்லி கூப்பிடுவாரு. கூப்பிட்டு இந்த பிரச்சனை இப்படி நடக்கும், இப்படி ஆகும், அல்லது இந்த வழிபாடு பண்ணு, இந்த செய்ய அப்படின்னு சொல்லிடுவாரு. அதன்படி செய்யறவங்களுக்கு அந்த காரியம் நடந்துடும். சரிங்கய்யா. இப்போ முனீஸ்வரம் இருக்கு. இதுல கால பைரவர்னு வச்சிருக்கிறீங்கல்ல? ஆமாங்க. அது